ரோட்டோரமா இருக்கிற புளிய மரத்துல தாங்க மலந்தேன்னு தன்னுடைய கூட்டம் அமைச்சிருக்குது. இந்த புளிய மரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. மரத்தோட பெரும்பாலான பகுதிகள் நல்ல பச்சை பசேன்னு இருக்குதுங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட தாவு மட்டும் இப்பதான் புதிய இலைகளை விடுது. அந்த தாவு பட்டு போக கிடையாது, என்னன்னு தெரியல. தேன்கூடு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு நார்மலான சைஸ்ல இருக்க கூடுங்க. வழக்கம் போல கீழ இருந்து புகைய போட்டாச்சுங்க. புகை மேல போய் கூட்டுல அடிச்சதுக்கு அப்புறம் தம்பிங்க மேல ஏறி தேன் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழ இருந்து வாளியை கட்டி விட சொன்னாங்க. நாங்களும் வாளியை கட்டி விட்டுட்டோங்க. தேன் ராட்டுகளை அறுத்து வாளியில போடும் போது தேன் கூட்டுல இருக்கு சில சொட்டுக்கள் கீழே சிந்துங்க. அந்த சிந்துற தேன் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு இன்னொரு தம்பி அந்த வாளி மூடி எடுத்து அங்க வச்சாங்க. அறுத்த தேன் ராட்டை கீழே இறக்கி விட்டுட்டான். இந்த தேன் கூட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு 3 கிலோ தேன் கிடைச்சதுங்க. தம்பிங்களும் சேஃபா கீழே இறங்கிட்டாங்க. உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. காட்டு ரக தேன் இனங்களான கொம்பு தேன், மலை தேன், அடுக்கு தேன், கொசு தேன் கூட நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க.